Hi everyone, welcome to Boolean Buffet. So today we are going to discuss about another AI tool which is nothing but openbuilder.com. So இது என்னன்னா like the vibe coding platform, AI powered app builder. So even a non-technical people கூட they can use this tool to build or turn ideas into a full stack web application. So இந்த பர்டிகுலர் டூலை யூஸ் பண்ணும்போது வெதர் யூ ஹாவ் அன் சுப்பா பேஸோட க்ரெடென்ஷியல்ஸ் இருந்ததுன்னா ஐ திங்க் இட்ஸ் pretty குட் பிகாஸ் based on the சுப்பா பேஸ் it will provide a genuine and professional ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எம்பிபியை வந்து ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷனுக்கு அளவுக்கு இல்லாட்டியுமே ஒரு it will definitely use to build a proper MVP in a professional way by using the Supabase with a full stack like the UI and backend and database and complete authentication and authorization stuff. Everything it will be created by using this tool along with the Supabase credentials இருந்ததுன்னா. And the tagline describes it as the last AI app builder you will need. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைன் தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த டேக்லைன் அண்ட் ஸோ இந்த டேக்லைன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் அன்லிமிட்டட் பில் கிரெடிட்ஸ் இருக்கும். லைக் யூ கேன் ஒன்ஸ் யூ சப்ஸ்கிரைப் இட் யூ கேன் எக்ஸ்போர்ட் த கோட் அண்ட் இதோட டிசைன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு விஎஸ் கோடோட லுக் வந்து ஒன்ஸ் ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து கொடுக்கும். அந்த டூலில் பேஸ் பண்ணி உங்களால் கோடை வந்து பார்க்க முடியும். அண்ட் ஸோ when you type the then openbuilder.com கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து இது எப்படி வந்து இந்த டூலோட ஃபீச்சர்ஸ் என்ன அண்ட் இந்த டூலோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதில் என்னென்ன எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும், தென் ஏபிஐ கீ வந்து சுப்பாபேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அது எப்படி வந்து ப்ரொவைட் ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அது எப்படி வந்து பில் பண்ணுது, யூஸ் கேசஸ் எல்லாம் எப்படி பில் பண்ணுங்கிற இந்த மாதிரி சுப்பாபேஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு யூஸ் கேசஸ் வந்து பில் பண்ணும், ஒரு சார்ட் மாதிரி நமக்கு வந்து பில் பண்ணி கொடுக்கும். இந்த பேரலி வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் ஸோ யூ ஜஸ்ட் கம் ஹியர் அண்ட் டு விசிட் ஆல் த செக்ஷன்ஸ். ஸோ you will get the entire details here like specialized tools to help you finish. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ஐடென்டிஃபை இட் அண்ட் ப்ரைஸிங் பிளான் கூட இதில் இருக்குது. 2 ப்ராஜெக்ட் லிமிட்ஸ் வந்து இருக்குது அண்ட் பில்டர் அண்ட் ஃபவுண்டர் இந்த மாதிரி ப்ரைஸிங் பிளான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் பில்டிங் நம்ம வந்து ஸ்டார்ட் பில்டிங் கொடுத்ததும் இந்த பேஜ் தான் வரும். ஸோ திஸ் இஸ் த பேஜ் யூ கேன் ப்ரொவைட் த ப்ராம்ப்ட் அண்ட் அலாங் வித் இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து இதில் வந்து ஐ திங்க் தே ஹாவ் build some tools வந்து build பண்ணியிருக்காங்க. ஸோ when you click it you can see the entire screens வந்து நம்மளால் அதில் பார்க்க முடியும். லைக் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டோரிஸ் வந்து இருக்குது. ஸோ ஓப்பன் நியூ டேப் கொடுத்துட்டிங்கன்னா என்டையராக வந்து ஒரு இது வந்து ஃபோட்டோ வியூ ஸ்டோரிஸோட ஒரு கம்ப்ளீட் வெப்சைட். ஐ திங்க் இங்கே யூசர் ப்ரொஃபைல் கூட யூசரோட உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கூட உங்களால் வந்து கொடுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக ப்ரொஃபஷ்னல் லுக்கில் வந்து எல்லாமே வந்து ஒரு வித் ப்ராப்பர் மெனு அண்ட் டிசைன் லுக்கில் வந்து ஒரு கம்ப்ளீட்டான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஐ திங்க் இட்ஸ் குட் டு see this kind of the designs is generated by this tool. அண்ட் இதுதான் another tool. இதில் பார்த்திங்கன்னா கர்சர் மூமெண்ட் கூட நல்ல டீசெண்டாகவே இருக்குது. ஓகே, ஐ திங்க் லாகின் அண்ட் லாக் அவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீனில் வந்து சுப்பாபேஸ் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் க்ளோஸ் இட். அண்ட் இதில் வந்து பட்ஜெட் ட்ராக்கர், ரீட் லிஸ்ட், ஓகே, மீல் பிளானர். ஓகே, மீல் பிளானர் நான் கொடுக்குறேன். ஓகே, வில் see how it goes. ஸோ அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டோம்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராம்ப்ட் லைக் ஆப் பில்டிங். ஸோ யூ டிஸ்கிரைப் வாட் யூ வாண்ட் டு பில்ட் இன் அ plain English. So then open builder attempt to translate that into an UI, backend logic, database and route. Everything வந்து அந்த சர்வர் சைடு ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக வந்து Supabase will take care entirely. அண்ட் இது என்னென்னா ஐடி அப்டேட்டுங்கிறது. ஸோ இதுதான் வந்து விச் ஐ எக்ஸ்பிளைன்ட் ஏர்லியர். இந்த டூல் வந்து விஎஸ் கோட் லுக்கில் வந்து இருக்கும் லைக் ஐடிஇ.
ஸோ ஐ திங்க் ஐ டோன்ட் நீட் ரைட் அவே. இனிஷியல் பிளானிங் எடுத்துட்டோம்னா, ஸோ இது இந்த இடத்துல வந்து ஒரு பிளானிங் ஸ்டெப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஐ திங்க் இதில் ஒரு பிளானிங் ஸ்டெப்பு வந்து வரும். ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் பிளானிங் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிளான் வந்து ஜென்ரேட் ஆகும். நமக்கு வந்து ஒரு டயக்ராம் லெவலில் வந்து ஒரு பிளான் வந்து வரும். அண்ட் ஃபுல் ஸ்டாக் ஜெனரேஷன் வந்து நாட் ஓன்லி ஃப்ரண்ட் அண்ட் ஆப் மட்டும் இருக்காது, பேக் அண்ட் அண்ட் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர், ஆத்தன்டிகேஷன், ஆத்தரைசேஷன் அண்ட் கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் கேப்பபிலிட்டி வந்து இதில் இருக்கும். அண்ட் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரீட்மி ஃபைல் வந்து பிஃபோர் ப்ரிப்பேரிங் த அப்ளிகேஷன் ஒரு ரீட்மி ஃபைலை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. இந்த மாதிரி வந்து என்னென்ன காம்பனண்ட் வந்து இருக்குது, என்னென்ன காம்பனண்ட் இதில் அவைலபிளாக இருக்கும், சூப்பர்பேஸோட இன்டகிரேஷன்ஸோட இதில் இருக்குது. ஸோ அக்செப்ட் சப் டாஸ்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இட் ஸ்டார்ட் பில்டிங் த காம்பனண்ட். பட் சூப்பர்பேஸ் இன்டகிரேஷன் வந்து எனக்கு இப்போதைக்கு வந்து க்ரெடென்ஷியல்ஸ் இல்லை. ஸோ அதனால் ஐம் நாட் ஷுர் இட் வில் ஒர்க் இது கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஸோ இது என்னென்னா இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து ஓகே மீல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் சாம்பிள் நினைக்கிறேன். அந்த சாம்பிள்ஸை பேஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் விஷுவல் டீபக்கர் அண்ட் ஏஐ அசிஸ்டட் பில்ட் ஃப்ளோ வந்து இதில் இருக்கும். அண்ட் ஓகே, மீல் பிளானர் வந்து ஓகே, ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுதான் டிஃபால்ட்டாக வந்து ஒரு மீல் பிளானர் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, அண்ட் அசைன் ரெசிபி. யா, இதில் வந்து சூப்பர்பேஸை கனெக்ட் பண்ண சொல்லுது. பட் என்கிட்ட சூப்பர்பேஸ் இல்லாததால் நான் நோ தேங்க்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது வெதர் யூ கேன் சி தி ஒரு ஜிமெயில் வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் வந்து ஒரு கிட்டப்பை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் கிட்டப் வச்சு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து இதிலேருந்தே வந்து திஸ் டூல் வில் பி யூஸ் டு கமிட் யுவர் கோட் பேக் அண்ட் ஃபோர்த் டு தி கிட்டப் அண்ட் திஸ் என்டையர் டூலில் வந்து பண்ண முடியும். ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஐ திங்க் இது என்னென்னா சூப்பர்பேஸ் கனெக்ஷன் பண்ணி ஒர்க் ஆகுமான்னு தெரியல. வில் சி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆக்சஸ் டு ஓனர்ஷிப் ஆஃப் கோட் வந்து யூ கேன் வியூ அண்ட் மாடிஃபை தி ஜெனரேட்டட் கோட் வந்து நம்மளால் வியூ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்டையர் கோடு வந்து உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இதில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே வந்து இதில் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நெக்ஸ்ட் ஜேஎஸை யூஸ் பண்ணியிருக்கு. சூப்பர்பேஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் கான்ஃபிகரேஷன் என்விரான்மெண்ட் எல்லாமே இந்த கோட் இதில் இருக்குது. தென் சூப்பர்பேஸோட மைக்ரேஷன் அண்ட் எஸ்கியூஎல் குவரி வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர்பேஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த குவரி ஜென்ரேஷன் எல்லாமே இதில் வந்து வந்துடும். பட் ரைட் நவ் ஐ டோன்ட் ஹாவ் அ சூப்பர்பேஸ், ஸோ ஐ திங்க் நோ ஆக்சஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா query வந்துடும். ஸோ when you click it you can see all the queries. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் பாலிசிஸ் இருக்குது, தென் ரெசிபி அண்ட் மீல் பிளான், க்ராசரி லிஸ்ட்டு, இண்டெக்ஸ் பிளானு, ஓகே, வீக் ஸ்டார்ட்டு, தென் க்ராசரி லிஸ்ட், ஒரு டேபிள், மீல் பிளான், ரெசிபீஸ். ஸோ if you have a Supabase credentials and when you accept it, this will start creating the table in Supabase and it will start building the authentication and RBAC implementation and table creation. Entire backend structure complete வந்து Supabase will take control and this tool also will provide the professional UI. So those two will come together and give you the professional look. ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் சேம் ஆஸ் இந்த டூல்லேருந்து யூ கேன் commit your code to the GitHub if you logged in via the GitHub credentials and you can use it commit the code. And I think this is the place where you can run the application and this is where you start installing the extension as well. So I think this is pretty much good actually here. இங்கே வந்து ரிமூவ் பண்ணுறேன்னா ஐ திங்க் ஓகே ரெசிபீஸ் வந்து ஓகே நான் சப்பாத்தி நான் கொடுக்குறேன். ஓகே, அண்ட் ஆட் இன்க்ரீடியன்ட் நான் கொடுக்குறேன்னா இது ஓகே ஓகே ஆட் இன்க்ரீடியன்ட் இது வேண்டாம், ஜஸ்ட் சேவ் ரெசிபி நான் கொடுக்குறேன். ஐ திங்க் இது வந்து ஆட் ஆகலைன்னு நினைக்கிறேன். யா, ஏன்னா சூப்பர்பேஸோட இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து என்டையராக வந்து இந்த மீல் பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த டேட்டாபேஸ் லெவலில் வந்து சேவ் ஆகிறது எல்லாமே வந்து வரும், ஆர் எல்ஸ் இதில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் டேஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணாது. ஸோ ஐ திங்க் இது என்னென்னா லைக் இஃப் யூ ஆர் பில்டிங் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்
you can scan this QR and install the application in your app and start testing. And this is how you can view the application in new tab. And this is you can publish the project into Vershel or இதில் வந்து க்ளவுட் ப்ரொவைடர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் நியூ சேட் அண்ட் சேட் ஹிஸ்ட்ரி அண்ட் அக்கௌண்ட். ஸோ ஓகே, ஐ திங்க் இது என்னென்னா சூப்பர்பேஸோட கனெக்ஷன் இது வந்து நம்ம இங்கே பண்ண முடியும். சூப்பர்பேஸோட கனெக்ஷன் கிட்டப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வெர்ஷல் அண்ட் பேமெண்ட் கூட இதில் இருக்குது. ஸ்ட்ரைப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ரவுட்டர், ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக், இந்த மாதிரி ஸோ மெனி தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன்ஸ் டூல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஈவன் ஜிமெயில் கூட. ஸோ தேட் பேக் அண்ட் ஃபோர்த் வந்து மெயில் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஈவன் நோட்டிஃபிகேஷன்ஸ் மெசேஜஸ் கூட தட் வில் பி பாசிபிள் டு கனெக்ட் டு தி தேர்ட் பார்ட்டி டூல் இன்டு த கரண்ட் ஓப்பன் பில்டர். அதர் தேன் தட் ஐ திங்க் இந்த டூல் இந்த ஏரியா என்னென்னா, ஸோ உங்கள் மாடல் வந்து எந்தளவுக்கு காம்பனண்ட் இருக்குது, அது ஃப்ரண்ட் எண்ட் என்ன, ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, லாஜிக் என்ன, பேக் எண்ட் என்ன, டேட்டாபேஸ் என்னங்கிறத ஒரு கம்ப்ளீட் யூஐயில் வந்து இது என்னென்னா பில்ட் பண்ணி நமக்கு வந்து ஷோகேஸ் பண்ணி நமக்கு காமிக்கும். ஸோ இதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும் எந்தளவுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸோட பிஹைண்ட் த சீன் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் லெவலில் ஹை லெவலில் வந்து யூ கேன் வியூ த என்டையர் டேட்டா ஹியர் இங்கே வந்து பார்க்க முடியும். And other than that, I think I just covered all the menu here. And pros எடுத்துட்டிங்கன்னா no code approach for full stack app, and you can own your code, unlimited build credits, like when you subscribe it you will get the unlimited build, and debugging and fallback developer support, and faster time to market. And limitations இருக்குது. may not handle very complex வந்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆகும்னு நினைக்கிறேன். பட் MVP லெவலில் that is very good compared to other AI tool. and potential learning curve வந்து somehow இருந்தாலுமே I think it's pretty good to the easier non-technical people அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அளவுக்கு இருக்குது. அண்ட் கம்யூனிட்டி அண்ட் ப்ரைவசி ட்ரேட் ஆஃப் கூட இருக்குது. லைக் பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் ப்ரைவேட் லெவலில் கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே கொடுக்குறேன் ஸ்டார்ட் பில்டிங்னா அதில் இந்த இடத்துல வந்து பப்ளிக் ஆர் ப்ரைவேட்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இமேஜஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் it will work. There are so many features available here when it compares to other AI tool. This is pretty good, and when you have a Supabase credential, and this is perfectly fit for your MVP. And this tool is neat and clean, professional design வந்து தருது. So try to explore it, and it will provide you and it will help you in your developer life cycle. And I think I covered all the menus. Try when you have a free time, just come here and explore it, all the features. It's very good tool. And for the non-technical peoples or else ஒரு ஸ்டேக்ஹோல்டர்ஸுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து உங்கள் ஐடியாவை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா then this tool is perfectly fit for you. And let's explore everything, and I'll come up with a new AI in my next video. Thank you.